பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஹிட்லர், ஐ லவ் யூ ஸோ மச். நீ நீ என்னை எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தில் கூட எனக்கு தெரியுது. நீ நீ என் மேலே உயிரே வச்சிருக்க ஹிட்லர். ஆனால் நான் உனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்குறேன். சாரி ஹிட்லர், சாரி. ஐ லவ் யூ. எனக்கு இப்போதைக்கு இருக்க ஒரே ஒரு ஆசை என்னன்னு தெரியுமா? என்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறேன் என்னோட ஹிட்லர் ஒன்றுனா என்னால் எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கணும். ஒன்று சந்தோஷமாக பார்த்துக்கிறதுக்காகவே எனக்கு சீக்கிரம் சரியாகணும் ஹிட்லர். அது அது மட்டும்தான் எனக்கு இருக்க இப்போதைக்கு பெரிய ஆசையே. அது அது மட்டும்தான். ஐ லவ் யூ ஸோ மச். பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் என் தாய் முகம் மித்து பாப்பா. ஹே, இப்போ எதுக்கு நீ முழிச்ச? தூங்கு. மித்து பாப்பா, டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தியா? ஐயோ, நான் ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னு ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்டி. மித்து, நீ சாப்பிட்டு டேப்லெட் போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? நீ தூங்கணும்ல. சாரிடி, சாரி ரொம்ப. அது கொஞ்சம் டயர்டா இருந்துச்சா, அதனாலதான். கொஞ்சம் இருடி, நான் உன்னை தூங்க வைக்கிறேன். ஹிட்லர், எனக்கு தூக்கம் வரல. நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க. ஓகே? இது நல்ல கதையா இருக்கே. மனைவி, நீங்க சாப்பிட்டு டேப்லெட் போட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு ஆல்ரெடி தூங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இதுல இன்னும் வேற லேட் ஆகணுமா? கொஞ்சம் இருடி மித்துக்குட்டி, ஒரு 2 minutes அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உன்னை தூங்க வைக்கிறேன். ஓகே? நீ இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. எதுக்கு போய் எழுந்த? மேடம், நீங்க தூங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு மேடம். சரி, ஓகேடி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உன்னை தூங்க வைக்கிறேன். மித்து, ரெஸ்ட் ரூம் போறியா? நான் கூப்பிட்டு போட்டுமா? சரி, ஓகேடி, அப்ப நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். மித்து, ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறம் தாண்டி உடம்பு வலியெல்லாம் போன மாதிரி இருக்குது. சரி, ஓகே மித்து, சரி வா, உன்னை படுக்க வைக்கிறேன். மித்து பாப்பா, என்னாச்சுடி? என்ன யோசிக்கிற? அது மேடம், இப்போ நீங்க ரெஸ்ட் ரூம் போகணும் அதானே? ஐ எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? ஒரு நிமிஷம் இரு. லவ் யூ ஹிட்லர். லவ் யூ டூ மித்துக்குட்டி. சரி, ஓகே, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ தூங்கணும். படுக்க வைக்கட்டுமா? அப்பா, மித்துக்குட்டியே படுக்க வச்சாச்சு. சரி, ஓகேடி, டைம் ரொம்ப ஆகிட்டு. நீ ஃபர்ஸ்ட் தூங்கு. நீ நீ எங்க தூங்க போற? இது என்னடி கேள்வி? சோஃபால தான். இல்ல, அது நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க மனைவி, என்ன? இல்ல, முன்னாடிக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல எனக்கு. நீ நீ பெட்லயே படுத்துக்கலாம்ல. இப்போவும் எதுக்கு நீ சோஃபாலே படுக்கணும்? மேடம், அதெல்லாம் எதுவும் வேண்டாண்டி. நான் சோஃபாலே படுத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சரி, ஓகே, டைம் ஆகுது பாரு. நீ ஃபர்ஸ்ட் தூங்கு. ஹிட்லர் ப்ளீஸ், சோஃபால தூங்குறது உனக்கு எந்த அளவுக்கு அன்கம்ஃபர்ட்டா இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இப்போ நான் தான் ஓகே இல்ல. நீ நீ என் கூடவே படுத்துக்கலாம்ல. மித்து, அது சரியா வராதுடி. தூக்கத்துல தெரியாம உண்மையில கால்க்கு ஏதாச்சும் போட்டுட்டேன்னா வேண்டாண்டி. எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க்? வேண்டாம். நான் சோஃபாலே படுத்துக்கிறேன். ஓகே? ஹிட்லர் ப்ளீஸ், எல்லா விஷயத்துலயும் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கறேன்ல. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் சொல்றதை கேள ப்ளீஸ். இல்ல மித்து, அது இங்க பாரு, அது இதுன்னு எதுவும் இல்லை. இனிமே நீ என் கூடவே என் பக்கத்துல தான் படுக்கிற. சரியா? ஏன் என் பக்கத்துல படுக்க உனக்கு பிடிக்கலையா? என்ன என்னடி கேள்வி இது? பின்ன நான் எவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ மறுபடியும் நான் சோஃபாலே படுத்துக்கிறேன்னு சொல்கிற. அதான் ஒருவேளை உனக்கு என் கூட படுக்கிறது பிடிக்கலையோன்னு நினச்சி கேட்டேன். மித்து, என்னடி பேசுற நீ? அடிக்கடி நீ என் பொண்டாட்டிங்கிறதே மறந்துடுறடி. இங்க பாருடி, தூக்கத்துல கை கால உன் மேல போட்டுருவானோங்கிற பயம் தான் மெயின் ரீசன். ஆனா பக்கத்துல படுத்தா எனக்கு என்னென்னமோ தோணும்டி. அது சரியா வராதுல்ல, அதான். அதெல்லாம் எதுவும் நீ பண்ண மாட்டேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால நீ தாராளமா வந்து படுத்துக்கலாம். என்ன, என் மேல நம்பிக்கை இருக்கா? அவ்வளவு நல்லவளா நான் கிடையாதுடி. நீ நல்லவனா என்னங்கறத அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல வந்து படு. எவ்வளவு நேரம் தான் நிப்ப? ஏற்கனவே உனக்கு கால்லாம் ரொம்ப வலிக்கும்ல. ப்ளீஸ் ஹிட்லர், வந்து படுவா. எப்படி மேடம், நான் சொல்ல போறதை கேட்க மாட்டீங்க, அவ்வளவுதானே? சரி, ஓகே, இரு, நான் வந்து உன் பக்கத்துல படுக்கிறேன். ஓகேவா மேடம்? தேங்க்யூ ஹிட்லர்.
ம் சரி ஓகேடி, டைம் ஆயிட்டு தூங்கலாமா? மித்து மித்து என்னாச்சுடி? அது இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் நீ கால் வலிக்காத மாதிரியே நடிப்ப ஹிட்லர்? மித்து பாப்பா என்னடி பேசுற நீ? அது எனக்கு காலில் வலிக்கலடி மித்து, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, தூங்கலாமா? மித்து ஏண்டி அலற? எனக்கு உண்மையாவே கால் வலிக்கலடி. ஏன் ஹிட்லர் போய் சொல்ற? எனக்கு நல்லா தெரியும் உனக்கு கால் ரொம்ப வலிக்குதுன்னு. அதோட உன் கால் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குன்னு தெரியுமா? ஆனால் நீ நீ வலிக்குதுன்னு சொன்னா நான் கஷ்டப்படுவேன் தானே, நீ உன் வலியை மறைச்சிக்கிட்டு இருக்க. ஏன் ஹிட்லர் ஏன்? மித்து ப்ளீஸ் டி, அழாதடி. அது பெயின்லாம் இல்லடி. அப்படியா? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. உனக்கு உனக்கு வலிக்கல? உன்கிட்ட தான் கேட்குறேன். என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு வலிக்கல? மித்து அது அது லைட்டா பெயினா இருக்குடி, அவ்வளோதாண்டி. மற்றபடி எதுவும் இல்லை சரியா? ப்ளீஸ் டி, நீ இதை நினைச்சலாம் ஃபீல் பண்ணாதடி. அது அது பழக்கம் இல்லையில, அதனால தான். மற்றபடி ஒன்றும் இல்லை சரியா? அது நாளைக்கு இல்லைன்னா நாளை நாளைக்கு க்யூர் ஆகிடும். ஓகே? ஐ லவ் யூ ஹிட்லர். லவ் யூ டூடி மித்து. மித்து பாப்பா ப்ளீஸ் அழாதடி. இப்படி நீ அழுதுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் போய் சோஃபாவில் படுத்துருவேன். ஓகேவா? என்ன? வேண்டாம் வேண்டாம், நீ சோஃபால எல்லாம் படுக்க வேண்டாம். நீ நீ இங்கேயே படுத்துக்கோ. நான் அழலை. ம் குட் கேர்ள். சரி ஓகே, மேடம் பக்கத்தில் படுக்க சொன்னீங்க, நான் பக்கத்தில் படுத்தாச்சு. இப்போ தூங்கணும். தூங்கலாமா? ஹிட்லர் எனக்கு தூக்கம் வரல, இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமே. குட்டி ஆல்ரெடி டைம் ரொம்ப ஆகிடுச்சு. விடிஞ்சோட நம்ம காலையில் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். ஓகேவா? இல்லை எனக்கு உண்மையாகவே தூக்கம் வரல, அதான் சொன்னேன். ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். நீ நீ ரொம்ப டயர்டாக இருப்பல. சரி ஓகே, நீ தூங்கு, நான் தூக்கம் வரும்போது தூங்கிக்கிறேன். ஓகே? என்ன நான் தூங்கணுமா? தூ என்னடி பேசுறேனே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் தூங்கி எழுந்தேன். எப்படி நான் தூங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்டி. அது நீ டேப்லெட் போட்டு ரொம்ப நேரம் ஆகுதுல்ல, அதனால தான் உனக்கு டைம் ஆகுதுன்னு உனக்கு தூங்க சொன்னேன். மற்றபடி நான் தூங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சரி ஓகே, இப்போ என்ன மித்து குட்டிக்கு பேசணும் அவ்வளோதானே? சரி வாங்க பேசலாம். ம் லவ் யூ ஹிட்லர். லவ் யூ டூடி மித்து. நீ சிரிச்சா எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு தெரியுமாடி? அப்படியே செம்ம அழகா இருக்கு, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு தெரியுமா? என்ன ஹிட்லர், இப்போவும் நான் நான் அழகா தெரியறேனா உனக்கு? ஆ அழகா தான் தெரியுற. சாரி அழகா இல்ல, ரொம்ப பேரழகா தெரியுற. இது என்னடி கேள்வி? என் மித்து பாப்பா எனக்கு எப்பவுமே அழகா தான் தெரியவா. அதுவும் கழுத்துல நான் கட்டின தாலி, நெத்தியில நான் வச்சு விட்ட குங்குமம் எல்லாமே பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்கு தெரியுமா நீ? ஆனா கழுத்துக்கு கீழே மித்து இல்லை, அது கழுத்துக்கு கீழே என்னாலே பார்க்க முடியல ஹிட்லர். ரொம்ப பயமா இருக்கு. ஆனா நீ எப்படி ஒரு நாளும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதே அதே லவ்வோட அதே கேரிங்கோட எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாம எப்படி எப்படி உன்னால மட்டும் அப்படி இருக்க முடியுது? ஏன்னா நீ பொண்டாட்டிடி. என் மித்து எப்படி இருந்தாலும் அவளை எனக்கு பிடிக்கும். என் மித்து எப்படி இருந்தாலும் அவன் மட்டும்தான் என் கண்ணுக்கு அழகா தெரியவா. அழகுங்கிறது உடம்புல இல்லை மித்து, அது மனசுல இருக்கு. என் மித்து என்னை எந்த அளவுக்கு விரும்புறான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்திலே என்னை அதிகமா என் மித்து அளவுக்கு யாருமே விரும்ப முடியாது. அப்படி என் மேல உயிரையே வச்சிருக்க ஒருத்தி எப்படி இருந்தாலும் என் கண்ணுக்கு அவ அழகா தண்டி தெரியவா. அப்படி தாண்டி நீ எனக்கு அழகா தெரியுற. அழகான விட ரொம்ப 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 அழகா தெரியுற. இந்த மாதிரியான தயவு செஞ்சு நீ திங்க் பண்ணாத மித்து சரியா? எல்லாமே சீக்கிரமா சரியாகிடும்டி. எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது, எல்லாமே லைஃப்ல டெம்பரவரி தான். அண்ட் இதுவும் டெம்பரவரி தான் சரியா? ஐ லவ் யூ டி. இப்போன்னு இல்லை, எப்பவுமே. ஆதி என் மித்துவை மட்டும்தான் லவ் பண்ணினா, அண்ட் என் மித்துவை மட்டும்தான் லாஸ்ட் வரைக்கும் லவ் பண்ணுவான். ஆதி கண்ணுக்கு என் மித்து பாப்பா என் பொண்டாட்டி மட்டும்தான் அழகா தெரியுவான். இப்போன்னு இல்லை, எப்போயுமே அவன் மட்டும்தான் அழகா தெரியுவா. போதுமா? லவ் யூ டி. லவ் யூ so மச். லவ் யூ டு ஹிட்லர். எனக்காக நீ நீ நிறைய பண்ணிட்ட. ஆனால் உனக்காக நான் எதுவுமே பண்ணிட்டது இல்லை. அதை அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மித்து பாப்பா என்னடி பேசுற நீ? நீ கூட இருக்கடி. இதுவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? இந்த இந்த நாளுக்காக தானடி நான் நிறைய நாள் வெயிட் பண்ணேன். அண்ட் ஃபைனலி அது நடந்துருச்சு. இப்போ பாரு, நீ நானும் ஒன்னா இருக்கும், அதுவும் ஒரே பெட்ல வேற இருக்கும். இதை விட ஸ்வீட்டான மெமரிஸ் ஏதாச்சும் இருக்குமா சொல்லு? லூஸ் மாதிரி யோசிக்காத மித்து. எல்லாமே பழையபடி நார்மல் ஆகும். அண்ட் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், எல்லாத்தையுமே நான் நார்மலா ஆக்குவேன்னு. ஸோ பழைய மாதிரி என் மித்து குட்டிக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி நான் மறுபடியும் கொடுப்பேன். ஓகேவா? சரி ஓகே. இப்போ என் மித்து பாப்பா நல்ல பிள்ளையா அழுகையே நிறுத்துவீங்களாம், இல்லைன்னா மாமா அழுகையே நிறுத்த வைப்பேன். எப்படி வசதி?
என்ன? அப்போ மேடம் அழுகை நிறுத்த மாட்டீங்க. ம், சரி ஓகே. அப்போ என் ஸ்டைல்லே நான் அழுகை நிறுத்துறேன். என் ஸ்டைல உன் அழுகை நிறுத்தி வேற ரொம்ப நாள் ஆகிட்டல. ஸோ இன்னைக்கு என் ஸ்டைல்ல அழுகை நிறுத்திடலாம். என்ன புரியல? இப்போ புரியும். எப்படி என்னோட ஸ்டைல்ல உன் அழுகை நிறுத்த வச்சேன் பாத்தியா? ஃப்ராடு. ஆமா ஃப்ராடு தான். உனக்கு மட்டும். அதான் தெரியுமே. ஹிட்லர் எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும்ல. இது என்னடி கேள்வி? எல்லாம் சீக்கிரமாவே சரியாகிடும். சரியானதுக்கு அப்புறம் பாரு மாமாவோட ஆட்டத்தை. ஷோ உன்னை அடி வாங்க போற நீ. என்னடி இதுக்கே வைக்கப்படுற? ஐயோ இப்படிலாம் வைக்கப்படாதடி. எனக்கு என்னென்னமோ தோணுது. ஓ என்ன தோணுது? மித்து, நான் 7 இருந்தேன். இப்ப நீ தான் என்ன சுரண்டி விட்டுருக்க. அதனால நான் நான் ஒரே ஒரு கிஸ் அடிச்சுக்கவா? என்ன? அதெல்லாம் வேண்டாம். ஆனா எனக்கு வேணுமே. சோ ஹிட்லர் வேண்டாம், சொல்றத கேளு. முடியாது முடியாது மிஸ்ஸஸ் ஆதித்யா. லவ் யூ டி, லவ் யூ so much. ராக்கி, தேங்க்யூ சோ மச். என்னபடி எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? என்ன ராக்கி இப்படி கேட்டுட்டீங்க? தேவிக்கு இந்த காலேஜ்ல சீட் கிடைக்குமா கிடைக்காதோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீங்க வந்தோன்னே ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சு. அதோட அங்க உள்ள நிறைய ப்ரொஃபசர்ஸ்க்கு உங்களை நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் ராக்கி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்ஸ் அ லாட். நீங்க வந்ததுனாலதான் இவ்வளோ ஈஸியா ஒர்க் முடிஞ்சது. வெற்றி, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? சில பேருக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் வெற்றி. என்ன ராக்கி? ஐயோ வெற்றி, இல்ல அது உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்ல வந்தேன். சரி ராக்கி. எனக்கு ஒரு ஃபோன் வருது, நான் போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். போங்க வெற்றி, தாராளமா போங்க. போய் பொறுமையாவே பேசிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராக்கி என்ன சொல்றீங்க? புரியல. ஐயோ வெற்றி, அது ஃபோன் ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டு இருக்கு பாருங்க. சீக்கிரம் எடுத்து பேசுங்க, கட் ஆயிட போகுதுன்னு சொன்னேன். ஐயோ ஆமால தேவி, எனக்கு ஒரு கால் வருதுடா, நான் பேசிட்டு வரேன். நீங்க வெயிட் பண்ணு. ஓகே? சரிண்ணே, ரொம்ப நேரமா ஃபோன் அடிக்குது பாருங்க, கட் ஆகிட போகுது, நீ போ. சரிடா. ஏங்க அப்புறம் காலேஜ்லாம் பிடிச்சிருக்காங்க? என்ன ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்க்கு போயிருக்கோம். இன்னைக்கு தான் அட்மிஷனும் போட்டுட்டு வந்திருக்கோம். மண்டேல இருந்தா காலேஜ் வர சொல்லியிருக்காங்க. இப்பவே எப்படி பிடிக்கும்? போய் பார்த்தா தானே பிடிக்கும். ஆமால, சாரிங்க. பரவாயில்லைங்க, இதுக்கு எதுக்கு சாரிலாம்? ஏங்க என்னங்க இது? உங்க அண்ணன் ஃபோன் பேசிக்கிட்டே வீடு போய் சேர்ந்துருவார் போல இருக்கு. இப்படி நடந்துகிட்டே பேசிட்டு இருக்காரு. வெற்றி என்ன எப்பவுமே அப்படிதான் ஃபோன் பேசும். சில பேர் நின்ன இடத்துல பேசுவாங்க, சில பேர் நடந்துகிட்டே பேசுவாங்க. வெற்றி என்ன எப்பவுமே நடந்துகிட்டே தான் பேசும். ஏங்க நீங்க சொல்றது சரிதான், சில பேர் நடந்துகிட்டு பேசுவாங்க தான். ஆனா உங்க அண்ணன் நடந்துகிட்டு பேசுறத பார்த்தா அவர் நடந்தே வீட்டுக்கு போயிருவார் போல இருக்கே. என்ன? ஒன்னும் இல்லைங்க, ஒன்னும் இல்ல. நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. டே ஒரு நிமிஷம் இரு. ஏய் மகன், நீங்களா? வெற்றி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது தேவிய காலேஜ்ல சேர்க்கணும்னு சொல்லியிருந்தல, அதுக்காக தான் நான் தேவி ராக்கி 3 பேர் வந்தோம். ராக்கி கிட்ட உங்களை கூப்பிட சொன்னதுக்கு அவன் நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு சொன்னா. ஆனா நீங்க இங்க? அடப்பாவி, இதுக்குதான் காலையிலேயே நான் பிஸியா இருக்கேன் அப்படி இப்படின்னு என்கிட்ட புளிவிட்டு இருந்தானா? டோமரு, உனக்கு இருக்குடி மாப்ள. ஏங்க என்னங்க ஆச்சு? மகா பாத்து. கரை முழுதும் முந்தல் சுவடுகளா, அலை முழுதும் முந்தல் புன்னகையா. ஏப்பா வழிய விடுங்க. எங்க போனாலும் இந்த லவ்வர்ஸ்ங்க தொல்லை தாங்க முடியல. ஏப்பா உங்க 2 பேருக்கு லவ் பண்றதுக்கு வேற இடமே தெரியலையா? நடு ரோடு தான் தெரிஞ்சதா? முதல்ல வழிய விடுங்க.
சாரி வெற்றி, அது நான் வண்டி வந்ததை கவனிக்கல, சாரி. ஐயோ பரவாயில்லைங்க. வெற்றி, ப்ளூடூத் கீழே விழுந்துட்டு பாருங்க, இருங்க நான் எடுத்து தரேன். ஐயோ பரவாயில்ல மகா, நான் எடுத்துக்கிறேன். மகா, ராக்கியும் தேவியும் அங்கே தான் நிற்கிறாங்க, நீங்கள் போயிட்டே இருங்க, நான் இதோ 2 மினிட்ஸில் வந்துடுறேன். ஓகே வெற்றி. நிக்கணும்னு இருந்தேன், மறந்தே போயிட்டேன். மகாக்கா வரலையா? நானே வந்துடக்கூடாதுன்னு தான் அப்படி இப்படின்னு போய் சொல்லி கழட்டி விட்டுட்டு வந்தேன். இதில் என்ன இவங்க மகா வரலையான்னு கேட்குறாங்க. அவன் மட்டும் இந்நேரம் இங்கே இருந்திருந்தா அவ்வளோதான், என்னையும் இவங்களையும் தனியாக ஒரு வார்த்தை கூட பேசி விட்டுருக்கவே மாட்டான் ராட்சசி. என்னாச்சு? அது மகாவையா கேக்குறீங்க? ஆமா, மகாக்காவை தான் கேட்டேன். இன்னைக்கு ஆபீஸ் லீவுன்னு வெற்றி என்ன சொன்னுச்சு. அதான் மகாக்காக்கும் லீவா தானே இருக்கும், அதான் அக்கா ஏன் வரலன்னு கேட்டேன். அவளா? மகா ஏன் வரல? அது வந்து மகாவுக்கு ரொம்ப ஃபீவர். அவளால் பாவம் எந்திரிச்சு நடக்கவே முடியல. ஏங்க நடக்கிறது என்னங்க, அவளால் ஃபோன்லேயே சுத்தமாக பேசவே முடியல. அதனால தான் அவ அதனால தான் எங்கள் கூட வரல. இல்லைன்னா அவளாச்சும் எங்கள் கூட வராமல் இருக்கிறதாச்சும். என்ன, மகாக்காக்கு ஃபீவரா? அச்சச்சோ, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோன் பண்ணி எப்படி இருக்காங்கன்னு கேட்குறேன். என்ன ஃபோன் பண்ணியா? ஐயோ வேண்டாங்க, பாவம் அவளுக்கு ரொம்ப முடியாம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. எதுக்கு வீணா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? தேவி, நீங்க ஃபோன் சொன்னதான் எனக்கு ஞாபகத்துக்கே வருது. ஏங்க என் ஃபோனை நான் எடுத்துட்டு வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா பாருங்க பாக்கெட்ல இல்லைங்க. என் ஃபோனுக்கு ஒரே ஒரு கால் பண்றீங்களா? ஓ சரி, ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. நம்பர் சொல்லுங்க. இதோ சொல்றேங்க, 9100. ஃபோன் உங்க பாக்கெட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோன் சவுண்ட் கேக்குது பாருங்க. அட ஆமா, ஃபோன் பாக்கெட்ல தான் இருக்கு. ஏங்க அது ஒன்றும் இல்லைங்க, நான் இந்த பாக்கெட்ல தேடினேங்க, ஆனா இந்த சைட் பாக்கெட்ல தேடல பாருங்க, இங்கே தாங்க இருந்துச்சு. தேவி, இது உங்க நம்பர் தானுங்க? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்லைங்க, அது சேவ் பண்ண தான் கேட்டேன். என்ன, ஏன் நம்பர் எதுக்கு நீங்க சேவ் பண்ணணும்? ஏங்க இது என்னங்க கேள்வி? பேசதான். என்ன புரியல, நீங்க எதுக்கு என்கிட்ட பேசணும்? ஐயோ ஏங்க, அது உங்ககிட்ட பேச இல்லைங்க, அது வெற்றி கிட்ட பேசலான்னு தான். என்ன, அண்ணன் கிட்ட பேசுறதுக்கா? அண்ணன் கிட்ட பேசுறதுக்கு தான் அண்ணன் நம்பர் உங்ககிட்ட இருக்குமே, அப்புறம் என்ன? ஐயோ, இப்பதான் நம்பர் வாங்கினேன் கஷ்டப்பட்டு. இவன் என்ன சிஐடி மாதிரி இவ்வளோ கேள்வியா கேட்குறா? தேவி, அது ஒன்றும் இல்லைங்க, உங்கள் அண்ணன் நம்பர் இன்கேஸ் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா நாட் ரீச்சபிளாக இருந்துச்சுன்னா உங்கள் அண்ணன் கிட்ட பேசணும்ல, அதுக்கு தாங்க உங்கள் நம்பரை ஒரு சேஃப்டிக்கு அதுக்கு தான். ஓ சரி சரி. அப்பா, சமாளிக்கிறதுக்குள்ளார போதும் ஆகிட்டு ஒரு வழியா நம்பிட்டான். ஐயோ, இந்த ராட்சசி எதுக்கு கால் பண்றா? ஐயோ. ஏங்க, உங்க போன் தான் ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டு இருக்கு. ஐயோ, போன் எடுக்கலனா விட்றாளா பாரு. இந்த மகா எதுக்கு இப்ப கண்டினியூஸா கால் பண்ணிட்டே இருக்கா? சரி, எடுத்து சமாளிப்போம். ஹலோ, டேய் டோமரே, எங்கடா இருக்க நீ? அது என் ரூம்மேட் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால அவனை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். என்ன, ஹாஸ்பிட்டல்கா? அம்மா, எந்த ரூம்மேட்க்கு உடம்பு சரியில்லை? ஹே, அதாண்டி வினோத் இருக்கான, அவனுக்கு தான். ஓ அப்படியா, சரி சரிடா. அம்மா, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க நீ? அது ஈசிஆர் பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, என்பி ஹாஸ்பிட்டல்ஸ், அங்க தாண்டி இருக்கேன். ஏன் என்னாச்சு? என்னடா சொல்ற, என்பி ஹாஸ்பிட்டல்ல இருக்க? ஆமா, ஏன்? இல்லடா டோமரே, நானும் என்பி ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், அதான் கேட்டேன். என்ன, என்பி ஹாஸ்பிட்டல்ஸ்லயா? ஆமா, எந்த வார்டுல இருக்க நீ? கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க சார். என்ன, திரும்பி பார்க்கணுமா? ஐயோ, இவ இப்ப இங்க வந்தா? ஹாய் மேகி. ஹாய், இதோ வரேன். ஹாய் மகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தேவி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. அக்கா, உங்களுக்கு ஃபீவர்னு சொன்னாங்க. என்ன, எனக்கு ஃபீவரா? யார் சொன்னா? அது உங்களுக்கு ஃபீவர்னு இவர் தான் சொன்னாரு.
நினச்சேன்டா, அப்பவே நினச்சேன் இந்த மாதிரி ஏதாச்சும் தில்லுமுள்ளு வேலை தான் நீ பண்ணுறதுக்காக என்னை காலையிலே கழட்டி விட்டேன்னு. ஆட பாவி, நீ முக்கை போட்டு கடலை போடணுங்கிறதுக்காக எனக்கு ஃபீவர்னு சொல்ல வச்சிருக்கியா? இருடா என் பொம்பர் கட்ட மண்டையா, உனக்கு வச்சுக்கிறேன்டா இருடா. தேவி, ஃபீவராமா? எனக்கா? ஆமாம் ஆமாம், ஃபீவர் தான். அது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணுன்னு வெளியில் வந்தேன். ஓ அப்படியாக்கா? அக்கா ஃபீவர்னா ரெஸ்ட் எடுக்கலாம்ல, எதுக்குக்கா வீணா அலைஞ்சிக்கிட்டு? அது கொஞ்சம் முக்கியமான திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதான். டேய் ராக்கி, அப்புறம்டா ரொம்ப பிஸியாக இருக்க போல இருக்கே ஹாஸ்பிட்டல்ல. என்ன ஹாஸ்பிட்டலா? ஐயோ, இவ கோத்து விட்டுருவா போல இருக்கே. ஏ மகா, அது வந்து ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், சாரி ப்ளீஸ். ஒன்றும் இல்லை தேவி, ஒன்றும் இல்லை. ஓ சரிக்கா. தேங்க் காட், நல்ல வேலை எதுவும் சொல்லல. டே ராக்கி, உங்ககிட்ட பெரிய டைரி மில்க் ஒன்று கேட்டனே, வாங்கினியா இல்லையாடா? எது டைரி மில்கா? எப்போ கேட்ட நீ? எப்போ கேட்டனாவா? இதோ சொல்கிறேன் இரு. தேவி, கொஞ்சம் நகர்ந்து வாங்கலைங்க. டே இப்போ நீ என்ன கேட்ட? ஏய், நீ எப்படி என்கிட்ட டைரி மில்க் கேட்ட, அதுவும் பெருசு? இது வரைக்கும் கேட்கலனா என்ன, இப்போ கேட்குறேன். ஒழுங்கு மரியாதையை வாங்கி கொடு. எதை? இங்க பாரு, என்கிட்ட சுத்தமா காசு இல்ல, என்னால வாங்கி தர முடியாது, ஒழுங்கா ஓடிடு. அப்படியா? ராக்கி பாய், நான் எப்போ வந்தேன்னு தெரியுமா? நீ ஒரு பிளான் பண்ணி தேவி கிட்ட அவன் நம்பர் வாங்கினல, உன் ஃபோனு காணும்னு, அப்போயே வந்துட்டேன் மவனே. இப்போ மட்டும் நீ எனக்கு நான் கேட்குற பெரிய டைரி மில்கை வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், நீ பிளான் பண்ணி தான் தேவி கிட்டேருந்து நம்பர் வாங்கினங்கிறத அவகிட்ட போட்டு கொடுத்துருவேன். சிம்பிள். பாவி கிராதகி, ஐயோ இவ கண்ணிலே நான் மாட்டணும். இப்போ என்னடி உனக்கு டைரி மில்க் வேணும் அவ்வளோதானே, வாங்கி தந்து தொலைகிறோம் போதுமா? ஆமா, உனக்கு எப்படி நான் இங்க இருக்க விஷயம் தெரியும்? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா வெற்றி கூடயும் தேவி கூடயும் போறதை என்கிட்ட சொல்லாம மறைச்சி என்ன கழட்டி விட்டுட்டு நீ மட்டும் இவங்க கூட வந்திருப்ப. கடவுள்னு ஒருத்தவங்க இருக்காண்டா, அதனால தான்டா உன்னை கண்ணில் காட்டி கொடுத்துட்டான். ஏய் அத்தாண்டி, எப்படி உனக்கு நான் இங்க இருக்கேன்னு தெரியும்? நான் என் ரூம்மேட்டு திங்ஸ் வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட் போகலான்னு இருந்தோம். அவளுக்காக வெயிட் பண்ணும்போது தான் அங்கே வெற்றியை பார்த்தேன். அவர் தான் சொன்னார், ஏண்டா உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்னை கழட்டி விடலான்னு நினச்சிருப்பேன். மோவனே இருடி, இன்னொரு வாட்டி இது மாதிரி ஏதாச்சும் பண்ணு. எதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு ஓரளவு கெஸ் பண்ணிட்டேன், அது மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும். அந்த சம்பவம் நடக்காமலே நான் பண்ணிடுறேன். எதை? ஏய் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதடி. சாரி, அது ஃப்ரெண்டு ஒருத்தவன் அப்ராட்லேருந்து கால் பண்ணியிருந்தான், ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணானா, அதை ரொம்ப நேரம் பேசிட்டேன். சரி ஓகே, டைம் ஆகுது, எல்லாரும் கிளம்பலாமா? போலாம் வெற்றி.